கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படிக்கப்பமா. ஏசப்பா எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதுல 11ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை இன்னைக்கு நிச்சயம் தருவார். நாளைக்கு தேவையானதை நாளைக்கு தருவார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க கவலையே பட தேவையில்லை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று யாரு கவலைப்படும்? அந்நியர்கள், அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? நாடி தேடுவாங்க, கவலைப்படுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நாளை தினம் தன்னுடைகளுக்காய் கவலைப்படும் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து, அப்ப ஆகாரம் தருகிற தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் இந்த பூமியிலே பிறந்திருக்கிற பிறக்க போகிற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். பூமியிலே பயிரை விளைய வைக்கிற தேவன். கர்த்தர் தான் விளைய வைக்க முடியும். ஒரு மனுஷன் என்னதான் தேவன் தண்ணீரை கொடுத்தாதான் என்ன பண்ணுவான்? காட்டை கொடுத்தாதான் மனுஷன் உயிர் வாழ முடியும். அதே போல இந்த பூமியில தேவன் தண்ணீரை கொடுத்தாதான், எத்தனைதான் பெரிய தண்ணீர்னா ஒண்ணும் செய்ய முடியாது, ஆகாரம் எல்லாம் ஒண்ணும் முடியாது. அப்ப ஆகாரம் தருகிற தேவன். ஸ்தோத்திரம். ஆகாரம். ஆமே. ஆகாருக்கு தண்ணியும் கொடுத்தாரு, ஆகாரத்தையும் கொடுத்து ஆஸ்வதிக்கவும் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆகார தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட உட்கார்ந்த பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்க ஆண்டவர் பார்த்தார். எப்படி என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி பசியில் இருக்காங்க. ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார். சும்மா விடலை. திருப்பி யாரையும் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்புகிற தேவனிடத்துல வந்த நீ யாரா இருக்கலாம், சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம், ஒருவேளை முதியோர்களா இருக்கலாம், ஒருவேளை யாரும் தெரியாம இருக்கலாம். எப்பேற்பட்ட எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போனது சரித்திரமே கிடையாது. ஆண்டவரத்தை வந்த எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணார்? அடைக்கலம் கொடுக்கிறவர், இளைப்பாறுதலை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், பாவ மன்னிப்பை தருகிற தேவனாக கேட்டார். ஆகாரத்தை தருவான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்றான். சோதர மரம் மனிதனை குறிக்கிறது. ஆகாரம் தருகிறது தேவன். ஆகாரம் தருகிறவர், பிழைப்பூட்டுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரி பார்த்த விதம் என்னம்னா, இருக்க ஒரு அடை அந்த அப்பத்தை சாப்பிட்டு நான் அவ்வளோதான் ஆகாரத்தை சாப்பிட்டு மாதிரி இப்போ அவ்வளோதான், நீங்க அடுத்து ஆகாரம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பஞ்சம். வீட்டில் எப்படிப்பட்ட பஞ்சமா இருந்தாலும் இருந்தோம்ல, ஆனா எளியா அந்த ஆகாரத்தை வாங்கி அதை ஆசிர்வதிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய உன் குடும்பத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தேவ சமூகத்தில் நீ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன். காக்கைகள் குஞ்சுக்கிட்ட ஆகாரத்தை நோக்கி என்ன பண்ண பார்க்குதான். அது தினந்தோறும் பார்க்கலாம். நீங்க ஆண்டவர் சமூகத்தை தட்டணும். தேவனாகிய கர்த்தரை தட்டணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு தேவை சந்திக்கப்படணும், என் பிள்ளைகளுடைய ஸ்பீஸ் கட்டப்படணும். ஆண்டவரே, என்னுடைய பெட்ரோல் செலவு. சோதனம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசம் பார்த்தா நான் பெட்ரோல் பண்ணி வண்டியில போகும்பொழுது, ஆண்டவரே இந்த பெட்ரோல் கை வச்சு வாங்கணும், இந்த பெட்ரோல் எப்படின்னு. ஃபுல் டேங்கா ஃபுல் பண்ணாதீங்க ஆண்டவரே. அந்த பாசு கையில பைசா இல்லை, என்னது பைசா இல்லை, ஆனாலும் என்ன பண்ண ஃபுல் டேங்க் பண்ணா அடைப்புன்னு சொல்லி பாதி முக்காவாசி டேங்க் என்ன பண்ணுங்க, ஃபுல் விசுவாசத்தை பாருங்க. என்ன பாஸ் அது பைத்தியகத்தனமா இருக்கேன். இன்னும் உண்மையை நடக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். நடந்த உண்மை அது யாராவது கட்டிருப்பாங்க, யாரை சாட்சிங்க, வேற யாரும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த முக்கா டேங்க் வருஷம் ஒரு பார்த்துக்காங்க அப்படின்னா, பாஸ் வாங்க அப்படின்னு வாங்கிக்கலாம், அவன் டேங்கை ஃபுல் பண்ணு அப்படின்ட்டான். ஏங்க நான் ஃபுல் பண்ணுவோன்னா முக்கால்வாசி ஃபுல் பண்ணுங்க, காவாசி கொஞ்சம் விடுங்க. ஏன்னா ஃபுல்லாக இதாகும். கடைசி பார்த்தா அந்த பெட்ரோல் ஃபுல் பண்ண வேற யாரும் கிடையாது. அந்த பெட்ரோல் பங்க் நான் சோமணும், அந்த பெட்ரோல் பங்க் சோமணும், அது நான் தான், வேற யாரும் கிடையாது. கர்த்தருக்கு சோதரம். கர்த்தனை ஆச்சரியமா நடத்துற அதிசயம் ஊழியத்தை போகும்போது, ஆண்டவர் இந்த ஊருக்கெல்லாம் கிராமங்களாம் போறேன், பெட்ரோல்ல என்ன ஃபுல் பண்ணு ஜோம் பண்ணிட்டு விசுவாச அறிக்கை தான். கர்த்தர் யாரை கொண்டாலும் கர்த்தர் செய்வார். அதை நடக்கும் பொழுது அவங்க போய் அவன் நடப்பார். ஆண்டவர் கர்த்தருக்கு ஆகாரம் தருகிறது. அவன் சும்மா யாரையும் கைவிடுகிற தேவனே அல்ல. அந்த காலம் சொல்லுது பாருங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்னைத்தாங்க இன்னைக்கு தருவார். உங்களுக்கு என்ன அன்னைக்கு தேவையோ அது தேவைகள் இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு தட்டுங்க. தேவனுடைய சமூகத்தை ஆண்டோடைய நோக்கி பாருங்க. சோத்திரம். அவங்க பிள்ளைகளாலும் சரி ஆண்டோட கேட்டு பழ வைங்க. அவன் உடனே வந்து ஆண்டோட சமூகத்தை உலகப்படி ஜெபம் பண்ணுப்பான். ஜெபம் பண்ணிக்க நிச்சயமா தேவைகளை அதிசயமாக அற்புதமாக சந்திக்க வல்லமையுள்ள தேவனாகிய
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற அவர் யாரை கொண்டு செய்வாரு? நேர இயேசுன்னு செய்வாரா? சில மனிதர்களை எழுப்புவார், சில சகோதரர்களை எழுப்புவார். ஆண்டவர் எழுப்புவார். அவர் உங்களுக்காக ஆட்கள் எழுப்புவார். நிச்சயமா ஆகாரத்தை நீங்க புசிப்பீங்க, சுகமா இருப்பீங்க, புஷ்டியா இருப்பீங்க, பசுமையா இருப்பீங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்வீங்க. அது நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாங்க தேவைகளை சந்திங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.